அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காரைக்குடி. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது காரைக்குடி ஸ்பெஷலான கழனி மண்டி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம், கருவேப்பிலை, தக்காளி, சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், கழனி. அது அரிசி கழுவும் பார்த்திங்களா, அந்த தண்ணியில் அடி கழனி, அதில் புளி ஊற வச்சுக்கணும். ஒரு வானொலி அடுப்பில் வச்சு சிறிதளவு எண்ணெய் ஊற்றணும். நான் கடலெண்ணெய் தான் ஊற்றினேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நல்லா பொரிய விடணும். எண்ணெயிலே வெந்தயத்தை நல்லா வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயம் போடணும். அப்புறம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். கருவேப்பிலையை வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கணும். அதுக்கு பிற்பாடு தக்காளி பழம் போடணும். போட்டு தக்காளியை நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, அந்த வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அது மேலே பச்சை மிளகாய் போட்டுறணும். போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா அந்த எண்ணெயிலே தக்காளி வெங்காயம் மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு பிற்பாடு கத்திரிக்காய், மாங்காய், வெண்டைக்காய் எல்லாம் போடணும். எல்லாமே இந்த முருங்கைக்காயும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட இல்லை முருங்கைக்காய், அதனால் நான் போடலை. அதனால் அந்த 3 காய் மாத்திரம் நான் போட்டிருக்கிறேன். அதனால் அந்த காயை நல்லா என்ன பண்ணணும், எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி உப்பு போடணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். நம்ம ஊற வச்ச புளியை கழனியில் சேர்த்து நல்லா கரைச்சி திக்காக கரைச்சி ஊற்றணும். நல்லா திக்காக கரைச்சி அதில் ஊற்றணும். காய் எல்லா காயிலையும் படுற மாதிரி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா ஈவனாக அவ்வளோத்தையும் நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். அவ்வளோதான். காய் வெந்ததும் உப்பு பார்த்துட்டு உப்பு புளி செக் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இதுதான் கழனி மண்டி, காரைக்குடி ஸ்பெஷல் கழனி மண்டி. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.